கடக ராசி நபர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 இதுலேருந்து 2027 ஜூன் வரைக்கும். இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 27 ஜூன் வரைக்கும் கடக ராசி உங்கள் ராசியில தான் குருவுடைய வருகை. மிதுனத்திலேருந்து பயிற்சியாகி கடகத்துக்கு வரக்கூடிய வருகை கிட்டத்தட்ட ஒரு உச்ச அமைப்பு. 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு உச்ச அமைப்பு. கடகராசி கிட்டத்தட்ட பரிபூர்ண குருவின் ஆசீர்வாத அமைப்புகளில் நடக்கும். ஸோ குரு என்கிற கிரகத்தை பற்றி முதன்மையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குரு என்கிற கிரகம் ஒரு பொதுநலமான கிரகம், புரியுதுங்களா? பொதுநலமான கிரகம். இந்த கிரகம் கடகராசிக்கு 6 மற்றும் 9 கூடிய கிரகம். பாக்கியாதிபதி ப்ளஸ் பகையாளி, பகை தரக்கூடிய விஷயங்கள். அதே சமயம் சந்திரனுடைய அமைப்புகளை பார்க்கும்பொழுது பாதிக்கு பாதி ஓரளவுக்கு நட்பு, பாதிக்கு பாதி நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். சிம்மத்திற்கு தான், சூரியனுக்கு தான் அதிநட்பு வரும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதி நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வரும். ஸோ இந்த குரு என்கிற கிரகம் ஒரு பொதுநலமான கிரகம். இதுவுமே பொதுநலத்தை மையப்படுத்த செய்யும். ஸோ கடகராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் குருவுடைய தன்மைக்கேற்ப சில சூழ்நிலைகளை கட்டாயமாக்கப்படக்கூடிய வகையில் நீங்களே மாறுவீங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஸோ கேரக்டர் வைஸ் நல்ல கேரக்டர்கள், நல்ல குணநலங்கள், நல்ல பண்புகள் அப்படிங்கிற விஷயங்கள் அதிகமாக உதிக்கும் கடகராசி நபர்கிட்ட இருந்து. ஏற்கனவே இந்த அமைப்புலாம் இருந்துச்சுன்னா இது அதிகமாக மாறும். நான் சொல்லக்கூடிய பலன்கள் கடக ராசிக்கு, கடக லக்கணத்துக்கு போட்டு குழப்பிக்காதீங்க. லக்கணத்துக்குலாம் எந்த ஒரு கிரக பயிற்சியுமே கிடையாது. அப்படி சொல்கிற எந்த ஒரு ராசி பலனும் தப்பு தான். சொல்லக்கூடிய எந்த ஜோதிடரும் தப்பான ஜோதிடர் தான். ஒன்லி ராசிக்கு மட்டும்தான் அத்தனை கிரக பயிற்சிகளும். ஈவன் சந்திரன்லேருந்து ராககேதுக்கள் வரைக்கும் எல்லா பயிற்சிகளுமே ராசிக்கு மட்டும்தான். ஸோ அந்த வகையில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க. ஸோ கடகராசி நபர்கள் சில விஷயங்களை போட்டு ஆன்மீக ரீதியாக குழப்பிப்பீங்க. குழப்பாமல் இருந்தீங்கன்னாவே, ஓரளவுக்கு கலங்காமல் இருந்தீங்கன்னாவே நல்ல விஷயம்தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது குருவுடைய தொடர்பு நிச்சயமாக உங்களை வந்து ஒரு உயர்ந்த அமைப்புகளுக்கு மாற்றும். அதே சமயம் தற்சமய சூழ்நிலையில் பார்க்கும்போது கடகராசி நபர்களுக்கு குடும்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது. அவர் லெவலுக்கு ஏற்ப குடும்ப பிரச்சனைகள். ஏன்னா 2ல் இருக்கக்கூடிய கேதுவால கிட்டத்தட்ட குடும்ப பிரச்சனைகள் கடகராசி நபர்களுக்கு அதிகமாக போயிட்டு இருக்குது. ஸோ இந்த குடும்ப பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் லெவலுக்கு ஏற்ப பொருளாதாரத்தை மையப்படுத்தின குடும்ப பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதை மையப்படுத்தி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் 1க்கு 2 மாதிரி பேசாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. அதனால் கடகராசி நபர்களுக்கு குடும்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ முதல்ல இந்த விஷயங்கள் சரியாகிறதுக்கான வழிகளை இந்த குரு கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ கடகராசி நபர்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில விஷயங்கள் தானாக தேடி வர்ற வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அது நல்ல விஷயமாக இருக்கும் பட்சத்தில் உடனே அதை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறது நல்லது. அதே சமயம் ஒரே நேரத்தில் பலதரப்பட்ட விஷயங்களையும் பலதரப்பட்ட செயல்களையும் உங்களால் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் அதுலேயும் ஒன்றும் பெரிய பின்னடைவுகளாக இருக்க போகிறதில்லை. பணம் மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மிக முக்கியமாக அவரவர் சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் சின்ன அதாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள் கடகராசி நபர்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு அடுத்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துல தான். ஸோ அப்படிங்கிறதுனால 6ஆம் இடத்தோடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வருது. ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தோடைய மிக முக்கியமான விஷயங்கள் சிறு குறு, சின்ன லெவலில் சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் கடகராசி நபர்களுக்கு ஈடுபாடு இருக்கும். அதற்கு அடுத்த நிலைமையாக மிக முக்கியமாக இதே 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் வர்றதுனால சம்பள வேலையில் பெரிய அளவுக்கு உயர்வு, பணத்தை மையப்படுத்தி, உங்களுடைய குணத்தை மையப்படுத்தி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனை மையப்படுத்தி, வேலையில் மாற்றத்தை மையப்படுத்தி, நீங்கள் விரும்பிய இடத்துக்கு வேலைக்கு போகிறதை மையப்படுத்தி, ஜாப் சேஞ்ச் இதை மையப்படுத்தி, தூர இடத்தை மையப்படுத்தி, கடல் சார்ந்த விஷயங்களை மையப்படுத்தி எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது கடகராசி நபர்களுக்கு வேலையில் நிறைய மாற்றங்கள், உயர்வுகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சில நபர்கள் எதிர்பார்க்காத சில சூழ்நிலைகள் கூட நல்ல விதமாக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தை விதி தானாக தேடி வர்ற அமைப்பு. ஸோ 9ஆம் இடத்தை விதி அதே கிரகம் தான் இல்லையா? ஸோ 9ஆம் இடத்தை விதி தானாவோ ஜென்ம ராசியில் வர்ற ஒரு சூழ்நிலை தான். 6, 9 கலந்த பலன்கள் கண்டிப்பாக உண்டு. ஒரு சில நபர்களுக்கு தந்தை மூலியமாக, தந்தை வழியால், தந்தையால் கிடைக்கப்பட்ட, தந்தையால் உருவாக்கப்பட்ட இந்த மாதிரி எல்லாச்சும் ஒரு விஷயங்கள்
கடகராசி நபர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதில் நிறைய பின்னடைவுகள், சறுக்கல்கள், முன்னுக்கு பின் முரணு, இல்லை அந்த விஷயத்தை காப்பாற்ற முடியாமல் போகிறது, இந்த மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள், நீங்கள் ஒரு பக்கம்னா அவர் ஒரு பக்கம் அப்படிங்கிற அமைப்பு இதெல்லாம் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது கடகராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஏற்கனவே சொன்ன இந்த தந்தை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கை தூக்கி விடுவதாக இருக்கும். கண்டிப்பாக இதில் இருந்த இந்த மைனஸுகள் சரி செய்யப்படுது அப்படிங்கிறத எடுத்துங்க. அப்போ ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு, பொதுவாகவே குரு கிரகங்களில் கடவுளுக்கு நிகரான ஒரு கிரகம் அப்படிங்கிறது உருவகப்படுத்தப்பட்ட ஒன்று. அது எப்படின்னாக்கா, நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்குறத கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணாக்கா நமக்கு கடவுளை ஆகவகன்னு புகழ்வோம். எனக்கு இந்த கடவுள் ஹெல்ப் பண்ணிச்சு, நான் அந்த கடவுளுக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன், மாலை கட்டி போட போகிறேன், காவடி எடுக்க போகிறேன், அந்த கடவுளுக்கு ஏதாச்சும் நேர்த்தி கடை செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கடவுள் நமக்கு ஏதாச்சும் கொடுத்ததுன்னா நம்ம சைடில் இருந்து ஒரு லஞ்சம் மாதிரி கொடுக்குறோம். ஸோ அதே அமைப்பு தான் குரு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கொடுக்கும், உங்களை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் திடகாத்திரமாக மாற்றும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பூஸ்டப்பாக மாற்றும். இந்த காலகட்டத்தில் அதற்கு அடுத்த நிலைமையாக பார்க்கும்போது ஆரோக்கிய ரீதியாக சில விஷயங்கள் சரி செய்யப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் உண்டு. ஆரோக்கியத்தில் பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கிற கடகராசி நபர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு உட்பட சில விஷயங்கள் மேம்போக்காக அமையும். அதே சமயம் நல்லா இருக்கிற உடல்நிலை அமைப்புகளில் இதே குரு 6ஆம் அதிபதியாக செயல்பட்டுச்சுன்னா ஜாதக அமைப்பு பின்னடைவாக இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக தவறான மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. நம்பர் 1 சக்கரை வியாதி அமைப்புகள், சுகர் அமைப்புகள், தைராய்டு பிரச்சனை, உடல் சதை வீங்கி போகுதல், உடம்பு குண்டா போகிறது, பருத்து போவது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே சமயம் தேவையில்லாமல் மூளைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுதல், இந்த மாதிரியான தொடை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில தவறான சூழ்நிலைகள். உள்ளுக்குள்ளே போச்சுன்னாக்கா பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பையெல்லாம் குரு தான் மிக முக்கியமான கிரகம். அது மாதிரி எல்லா விஷயங்களுமே கிட்டத்தட்ட இந்த நான் சொன்ன கேட்டகரியில் சில தவறான சூழ்நிலைகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாதக ரீதியாக சரியில்லாதவங்களுக்கு நோய் சார்ந்த பிரச்சனையும் கொடுத்து விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல், கொஞ்சம் மருத்துவ ரீதியாக சில விஷயங்கள் சரி செஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிறது நல்லது. அதற்கு அடுத்த நிலைமையாக கடகராசி நபர்களால் இந்த காலகட்டத்தில், இந்த 1 இயர் காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது கடகராசி நபர்களால் மற்றவர்கள் அதிகம் பிழைக்கக்கூடிய வழிவகை ஏற்படும். உங்களை வச்சு, அதாவது உங்கள் மேலே குதிரை சவாரி, யானை சவாரி, எப்படி வேணா வச்சுக்கிங்க. கடகராசி நபர்கள் மேலே ஏதேனும் ஒரு விஷயத்தில் அழுத்தம் கொடுத்து உங்கள் மீது ஏறி மற்றவர்கள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வழிவகை ஏற்படும். இதுதான் இந்த குரு. குரு என்கிற கிரகம் பரவலாக்கப்பட்ட பொதுநல கிரகங்கிறது இந்த இடத்துல வந்துடும். ஸோ கடகராசி நபர்கள்கிட்ட குரு வருது. அப்போ குரு வர்றதுனால கடகராசி நபர்களை வைத்து மற்றவர்களை பிழைப்பார்கள். நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையானதை சரி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் மேம்பட்ட அமைப்பில் வரலனாக்கா உங்களுக்கு கிடைச்சதை மற்றவர்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பயன்படுத்திக்கலைன்னா மற்றவங்க ஈஸியாக பயன்படுத்தி, மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கஷ்டமான விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கலைனாக்கா அதை உங்கள்கிட்ட ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களால் மற்றவங்க பிழைச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் ஒரு ஏமாளி அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு பிறகு, இந்த குரு பயிற்சிக்கு உட்பட அடுத்த வருஷம் நீங்கள் உணர்ற மாதிரி இருக்கும். நான் கடந்து போன காலகட்டத்தில் ஏமாந்துட்டேன், விட்டு கொடுத்துட்டேன், லேசியாக நினச்சிட்டேன், எதில் நான் அடி வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல். அப்போ இந்த இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும் விருச்சக வீடு. நிச்சயமாக நல்ல விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், குடும்பத்தில் மங்கள காரியங்கள், அதே சமயம் காரியங்கள் எளிமையாக வெற்றி, சில விஷயங்கள் எந்த விஷயம் நடக்காது அப்படிங்கிற ஒரு ஃபைண்ட் அவுட்டாக லிஸ்ட் எடுத்து போட்டு பார்த்து எது செலக்டடாக நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிட்டு போகலாம். எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க தேவையில்ல. சுய சிந்தனை நல்ல ஒரு தெளிவாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். நல்ல ஷார்ப்பு, புத்தி கூர்மை உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் தெரிவீர்கள். அடுத்து இங்கேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும். இந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணையோட பேக்ரவுண்டு சரியாகும். உங்கள் மூலியமாக நட்புகள், நண்பர்கள், கூட்டுச்சேர்க்கை, கூட்டாளி, பங்காளி, அங்காளி எல்லாத்தையும் வச்சுக்கிங்க. ஸோ உங்கள் மூலியமாக மற்றவங்களுடைய சூழ்நிலைகள் சரியான ஒரு சூழ்நிலைக்கு, இல்லை அவங்களோட பேக்ரவுண்டு சரி செய்யப்படும் உங்கள் மூலியமாக. இதுதான் 7ஆம் இடத்தை பார்க்கும் குரு பார்க்கறதுனால. அப்படியே 9ஆம் இடத்துக்கு வரும் பாக்கியஸ்தானம். இந்த இடத்துல ஆல்ரெடி சனி இருக்கு. ஸோ கடந்து போன காலகட்டத்தில் கடகராசி நபர்களுக்கு எல்லாமே பாதிக்கு பாதி தான் நடக்குது, முழுசாக நடக்க மாட்டுது. ஆரம்பிக்கிறோம், போகிறோம், வேகமாக செய்கிறோம், அப்படியே ஒரு இடத்துல போய் டெட் அண்டாக முட்டிக்கிட்டு போய் நிற்கிது. வேறு வழி இல்லை, ரிவர்ஸ் வர வேண்டியதாக இருக்குது. எதையுமே ஃபுல்ஃபில் ஆக மாட்டுது. இருக்கிறவங்களாம் கையை விட்டு தான் போகிறாங்க. இன்னைக்கு ஒன்று சொல்கிறாங்க, நாளைக்கு ஒன்று சொல்கிறாங்க. இப்படிங்கிற மாதிரியே மனஸ்தாப அமைப்புகள் நீங்கி பாக்கியமாக மாறக்கூடிய சூழ்நிலைகள்
அந்த முட்டுச்சந்தில் போய் முட்டிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு மேக்சிமம் நெருங்கி வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஸோ இதுவே பாக்கியமாக இருக்கும். மனஸ்தாபம் நீங்கி மனக்கசப்பு நீங்கி பாக்கிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசி நபர்களுக்கு அது எந்த விஷயமானாலும் இருக்கலாம், இந்த குரு பயிற்சி ஹெல்ப் பண்ணும்.